வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிறது பருப்பு உருண்டை குழம்புங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா, இட்லி, தோசை, சப்பாத்தியோட கூட வச்சு சாப்பிட எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மை சேனல் ஃபார் மை செல்லம். 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. 2 பட்டை மிளகாய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட விடாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த பவுலுக்கு மாற்றிட்டு 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை வைங்க. 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெயிட் பண்ணலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இதுலேயே 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதையும் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். இதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டுடலாம். மசாலா நல்லா வேகட்டும். வெயிட் பண்ணலாம். மூடி போட்டு நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். கரைச்ச புளியை இந்த மசாலாவோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு 2 கப் தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஊற்றி நல்லா கலந்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. நம்ம ஏற்கனவே உருண்டைகளையும் உப்பு சேர்த்துருக்குறோம். அதில் உப்பு பார்த்து சேர்த்துங்க. நானும் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நல்லா குழம்பு கொதிச்சு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்துருங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு மூடி ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் கழித்து உருண்டைகள்லாம் மேலே எழும்பி வந்திருக்கும். அப்போ தான் உருண்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் இதில் ஊற்றிட்டு நல்லா லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான உருண்டை குழம்பு தயார்.